தருணம் ஓம் நமோ நாராயணா உச்சிரம் உச்சிரும் மரக்கரை சக்கரம் எத்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா உச்சிரம் ஒட்டிடும் மரக்கரை சக்கரம் எட்டுடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா உச்சிரம் உச்சிரும் மரக்கரை சக்கரம் எத்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா உலகசயனா சரணம் எனது மனித தருணம் ஓம் நமோ நாராயணா உலகளந்தது என்னும் கலந்திடம் வரப்படுத்தனாதா ஓம் நமோ நாராயணா சரணம் எனது உலகின் தருணம் ஓம் நமோ நாராயணா திருமகள் வருகிடும் நீதா தவ முனிவர்கள் தொழும் போதா தாரக மந்திர கீத சங்கு சப்ராயுத ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா திருமகள் வருகிடும் நீதா தவ முனிவர்கள் தொழும் போதா தாரக மந்திர கீத சங்கு சப்ராயுத ஓம் நமோ நாராயணா மச்ச உர்மவதார வாமனனே பக்த ரட்சத பேர் கொண்ட நாயகனே பச்சை குருமவதார மணி பத்து லட்சத பேர் கொண்டு வாமனே மச்ச உர்மவதார வாமனனே பக்த ரட்சத பேர் கொண்ட நாயகனே அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுண்ட நாராயணா நாராயணா அச்சுதனே முகுந்த ஆனந்த ஸ்ரீ வைகுண்ட பச்சமி இந்த உந்தன் பச்சமிகுந்த உந்தன் பச்சமி இந்த உந்தன் பதமே பொழுதினமே ஜெயிக்கிறதே தரும் ஓம் நமோ நாராயணா உலகசயனா சரணம் எனது மனித தருணம் ஓம் நமோ நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா நன்றி 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 நாராயண நமக நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டே நாராயணா எனும் நாமம் என்று விசுன்க நாட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பரை போலும் மயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருப மகேஸ்வர புத்திர விக்கண விநாயக பாத நமசே. ஆகவே விநாயக பெருமானை வணங்க வேண்டும். இருந்தாலும் அடுத்த நிலம் முல்லை நிலம், அதற்கு கடவுள் எல்லாம் அல்ல திருமால், பெருமாளும் அல்ல பெருமாள், அவர்தம் திருநாளும் அல்ல திருநாள், பெருமாள் இறந்த இடத்தை இராமையினால் பருந்தெடுத்து போகதே பார் என்று காலமேகம் பாடினார். ஆகினாலே பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்ன இச்சுவை தவிர யான் போய் எந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிது வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று ஆழ்வார்கள் பாசுரத்தின்படி கொண்டு திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி
ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையற்றும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் முருகினவே பாடி வந்தேன் ஏழு மலையேறி ஓடி வந்தேன் உன் ஏழு மலையேறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா மகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுண்டா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா நினைத்ததை நடத்தி வைப்பார் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவார் கோவிந்தா உரைத்தது கீதையனும் தத்துவமே உரைத்தது கீதை என்னும் தத்துவமே உரைத்தது கீதையனும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா மகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா 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 நன்றி 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 இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது தேவயாகம் வாங்க பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவி பேரரசு மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு இந்த நத்தக்கோட்டை நாடார் உறவின் முறை சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்துகிறேன். அருமையப்பா வீரமங்கலத்தைச் சேர்ந்த எல் கவிராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். என் அன்பு நடிகருமாகிய அவருக்கு நான் ரசிகருமாகிய என்னை சார்ந்து இந்த 500 ரூபாயை அவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்கின்றேன். எல்லா புகழும் முருகனுக்கு. உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கன் களைவதா நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கிணங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மன்றத்தார்கள் எல்லோருக்கும் என் சார்பிலும் நான் சார்ந்திருக்கும் கலை குடும்பத்தின் சார்பிலும் உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அன்பளிப்பினை வாரி வழங்கிய மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் செயலாவது யாதொன்றும் இல்லேன் யாவரியேன் பராபரமே என்ற வகையிலே அழகான இந்த அன்பு உறவின் முறை, அதுவும் நாடார் உறவின் முறை மறக்கவே முடியாது. நம்ம தாத்தா காமராஜர் இந்த உலகம் உள்ளளவும் எத்தனை யுகங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் சொத்தை நாடார், சொந்த பந்தத்தை நாடார், சுகாசு பணத்தை நாடார், ஒன்று மட்டும் நாடினார் அந்த நாட்டையும் நாட்டு மக்களையும். வாழ்நாள் முழுவதும் ரேஷன் அரிசியே சாப்பிட்ட ஒரு மகான், வாழ்நாள் முழுவதும் எளிமையை கடைபிடித்த மகான். அவர் பேரை சொல்றதுக்கு இப்போ இருக்க அரசியல்வாதிக்கு யாருக்கு பொருந்தும்னு பார்த்தா எவனுக்கும் பொருந்தலை. நான் என்ன செய்ய? ஆனாலும் சில பேர் வெக்கம் இல்லாமல் பேரை சொல்லிக்கிறாங்க, நாங்களும் காமராசர் ஆட்சி தருவோம்னு. முடியுமா? மனசாட்சி இருக்கா? மனசாட்சி எல்லாம் போச்சு. நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். அதை பற்றி கொஞ்சம் சற்று தள்ளி பார்ப்போம். ஆகையினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது உள்ளம் கோயில், ஊனுடம்பை ஆலயம், நல்ல பிரானார்க்கு வாய்கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே, தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயில், உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படி கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொல்லுறார். இன்னும் முடிஞ்சா அந்த சத்தம் கேட்டா ஏன் சத்தம் வெளியில வராது? ஒரு ஊர்ல காசு கறி ஆகுது, ஒரு ஊர்ல கறி காசு ஆகுது. தேவைதா சில விளம்பரங்கள் தேவைப்படுது, இருந்தாலும் ரொம்ப இல்லாமல் ஒரு அளவோட வச்சுக்கலாம். ஆகையினால கோயிலும் மனித உடம்பும் ஒன்று, கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொன்னால் கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும். கேட்கறதுக்கு ஆள் இல்லை, சொல்லவும் ஆள் இல்லை. ஒருவேளை சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் அதை ஏற்க மனம் இல்லை. ஏற்க மனம் இருந்தால் இடையில ஏளனம் செய்ய ஒரு கூட்டம். அதனால தான் அந்த கிழவி அந்த காலத்திலே சொன்னால் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னா ஔவையார் பாட்டு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது. கோயில் விளங்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழாவை கொண்டாடுகிறோம்.
அப்படி உள்ளங்கோயில் உடம்பாலயம் என்று இந்த உடம்பை வைத்தே கட்டிய கோயில் சிதம்பரம் நடராசர் கோயில். சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயமும் மனித உடம்பு ஒன்று. எதுபோல அந்த கோயிலில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒன்று. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. இந்த கோயிலில் வேகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்புல 72,000 தசை நாறுகள், நாடி நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி 72,000. அது மட்டுமல்ல, இந்த உடம்பு நவதுவாரம் என்ற 9 வாசல்கள் உடையது. அந்த கோயிலையும் 9 வாசற்படி உண்டு. சாமி இருக்கும் இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லையும் எல்லா கோயிலும் கதவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும். ஆனால் நடராசர் கோயில் அப்படி இல்லை. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். ஏனென்றால் இதயம் இடப்பக்கம் இருப்பது என்று அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில். அதை விட எல்லா கோயிலையும் ஆலய மணின்னு ஒன்று உண்டு. ஆலயமணி வேற, கண்டாமணி வேற, சிகண்டி மணி வேற. அப்படிப்பட்ட சிதம்பரத்தில் இருப்பது சிகண்டி மணி என்ற கண்டாமணி. அந்த மணி ஜெர்மனியிலிருந்து வரவழைக்கப்பட்டது. ஜெர்மனியிலிருந்து கொண்டு வந்த அந்த மணியை ஒரு முறை அசைத்து விட்டால் 59 வினாடி ஓசை கேட்குமாம். அப்படிப்பட்ட தரம் வாய்ந்த மணியை அங்கு வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு சிதம்பரத்துக்கு போய் அந்த நடராச பெருமானை வழிபட்டு அந்த சத்தத்தை, மணியினுடைய ஓசையை கேட்க நேர்ந்தால் உங்கள் ஆயுசு 7 நிமிடம் கூடும் என்பது ஆன்மீகம் நமக்கு கற்பிக்கிறது. அப்படிப்பட்ட மகத்தான ஆலயங்கள் 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில்கள் பெருமாள் கோயில்கள். அது தவிர்த்து ஊருக்கு நம்ம எல்லையை காக்கிறதுக்காக, ஊரை காக்கிறதுக்காக அம்பாள் கோயில்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் வாழும் என்று குவளையத்தோர் வழிபட்ட ஆன்றோர் வாக்கு. அப்படிப்பட்ட ஆலயங்களை நிறுவினார்கள். ஏன்? கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கப்படாதுன்னா என்ன அர்த்தம்? கோயிலுக்கு போனால் குளிக்கணும்னு தோணும், குளிச்சுட்டா சரியான ஆடையை உடுத்தணும்னு தோணணும். கோயிலுக்கு போயாச்சுன்னா ஐயனோ அம்பாளோ இறைவனுடைய திருப்பாதத்தை இதயத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டது தான் கோயிலை கட்டி குளங்களை வெட்டி வச்சாங்க. இங்கே கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்றான். நம்ம ஆள் கோயிலில் போய் கையெடுத்து சாமி கும்பிடும்போது 299 ரூபா 99 காசுக்கு வாங்கின செருப்பு கிடக்காயில் எவனும் எடுத்துக்கிட்டு போயிட்டானான்னு இந்த கவலையிலே போயிடுது. பொம்பளை ஆளுங்க பூரா கோயிலில் தான் இப்போ புரணி பேசுது. உனக்கு தெரியுமா? ஆமாம், கதவை பூட்டினியா பூட்டலையா, ஒழுங்கா சாத்தினியா சாத்தலையா, சாவியை எந்த பக்கம் வச்சியா, சோத்தில் தண்ணியை ஊற்றுனியா, இப்படியா? நம்ம சிந்தனை தரிகட்டு போச்சு. மனம் ஒரு குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அதுபோல மனித மனம் ஒரு குரங்கு. அப்படி அலைபாய விடாமல் உடும்பு பிடிவோல் பிடிக்க வேண்டும் என்று மாணிக்க வாசகர் திருவாசகம் பிறந்த ஊரான திருப்பரந்துறை என்ற ஆவடையார் கோயிலை சிற்பமாக வைத்திருக்க நிலைப்பாட்டின்படி நாம் எல்லாம் நல்ல மனதோடு ஒருநிலைப்படி நம்பிக்கையோடு இறைவனை வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் நமக்கு நல்ல பேரருளை இறைவன் வழங்குவான். நம்பிக்கை சார்ந்த விஷயம். நீங்கள் 5 வயசு பிள்ளைக்கு நெத்து நிறைய விபூதி குங்குமம் இல்லை திருமண் துளசி மாலை இல்லை ருத்ராட்சம் போட்டு கூட்டிகிட்டு வாங்க, நம்மளாலே கேட்பாங்க, என்ன பிள்ளை இப்போவே சாமியார் ஆக்கிட்டீங்களா அப்படின்னா. பிள்ளை சாமியார் ஆகிறதுக்கு இல்லை, சாமி நல்ல பக்குவமாக வளரணுங்கிறதுக்காக ஆன்மீகம் நமக்கு தேவைப்படுது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் நமக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனை பக்குவப்படுத்தியது. ஆன்மீகம் கல்வி, அந்த பக்தியோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் அற்றார் தொழாரனின் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை, இந்த நாட்டில் எதுவுமே இல்லை. அப்போ ஆன்மீகம் இன்றியமையாத ஒன்று. எப்படி மாட்டுக்கு எப்படி மூக்கணாங்கயிறு முக்கியமோ, குதிரைக்கு எப்படி சேனம் கட்டுதல், கடிவாளம் போடுதல். சேனம் கடிவாளம்னா தெரியுதா? கடிவாளம்னா என்ன? கடிவாளம்னா வாய்க்குள்ள இருக்கும். சேனம்னா என்ன? கண்ணை மறைச்சு கட்டுறது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன் கண்ணை மறைச்சு கட்டுறா, ஏன் கடிவாளம் வாயில கட்டுறாங்க? ஏன் யோசிக்கிட்டே இருங்க. அப்ப இப்படி எப்படி குதிரையை சரிப்படுத்துவதற்கு அதெல்லாம் தேவைப்படுதோ, மாடு சரியாக நமக்கு வழங்கணும்னு நினைக்கணும்னா மூக்கணாங்கயிறு முக்கியமோ, அதுபோல மனிதனுக்கு ஆன்மீகம் என்ற பக்தி முக்கியம். அதனாலதான் நம்ம சொல்லி வளர்த்தா, டேய் அந்த பக்கம் சாமி இருக்காங்கிட்டு போகாதீங்க, என்னடா கோயில் வாசல்ல உட்காந்துக்கிட்டு பேசக்கூடாது, எல்லாம் பேசிக்கிட்டு என்ன வேலை இது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினால அந்த பயந்தான பக்தியா இருந்துச்சு. அந்த பக்தி தானே நம்ம எல்லாம் ஒழுங்கா இருந்தோம். இன்னைக்கு பக்திக்கு வந்த என்ன கேடுன்னு தெரியல. கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு வந்தாங்க, சோழியை முடிச்சாங்க. வேற என்ன இருக்கு சொல்லுங்க? இதுல ஒன்றும் மறைமுகமா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆக பக்தி அவ்வளவு இன்றியமையாத ஒன்று. ஆக உடம்பே இந்த பிண்டம் தான் இந்த உலகத்துல அண்டம், அண்டத்தில் இருப்பதை உலகத்துல மனித வடிவம், அதைத்தான் கோயிலாக கட்டி வைத்தார்கள். நம்மளோட பிள்ளையெல்லாம் இன்னைக்கு சொல்லி பேச்சு கேட்குதா? இல்ல. கேட்குதான்னு கேட்குறேன், கேட்கறதே இல்லை. நீங்க நல்லதை விதைங்க, நல்லதை அறுவடை பண்ணலாம். தப்பா விதைச்சா தப்பாத்தான் அறுவடை பண்ணணும். ஏன்னா அந்த உலகம் பிரபஞ்சம் என்ற பஞ்சபூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5ம் சேர்ந்தது. மண்ணு, தண்ணி, நெருப்பு, காற்று, ஆகாயம், இது 5.
மண்ணு தானே நினைக்காதீங்க. மண்ணு கட்ட கேடு ஒரு நெல் போட்டால் களை நெல் கொடுக்குது நமக்கு. அதுபோல் கடலில் விழுந்த பொருளும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கரைக்கு வந்து சேரும். அதுபோல் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். அதான் நம்ம ஆளுக சொல்லுவாங்க, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைச்சவன் வினை அறுப்பான். அப்போ என்ன விதைக்கிறோமோ அதுவே அறுவடை செய்ய வேண்டும். நாளைய தலைமுறையான பிஞ்சு குழந்தைகள் மனசில் நல்லதை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்வோம். நம்ம வீட்டு பிள்ளையெல்லாம் இப்போ பிள்ளைய மாதிரியா இருக்குது. காணொலிகளை திறந்தால் அலைபேசியில் பார்க்குற காட்சியெல்லாம் நெஞ்சு பதறுது. 12ஆம் வகுப்பு மாணவன் கஞ்சா குடிக்கிறாங்கன்னு தட்டி கேட்டதுக்காக 20 பேர் சேர்ந்து கொண்டுட்டான் சென்னையில். இப்போ 2 நாளாச்சு. 20 பேர் சேர்ந்து 2ஆம் ஆண்டு மாணவன் கோயம்புத்தூரில், அந்த மாணவனை 20 பேர் சேர்ந்து அடித்து கொள்கிறேன். ஆனாலும் நாட்டில் பேசுகிறாங்க போதையே இல்லைன்னு வெக்கம் இல்லாமல். நாங்கள் நல்லா தான் பண்ணுறோங்கிறாங்க. மனசாட்சி வேண்டாம். எவன் வந்தாலும் இந்த கதியாடா நமக்கு. என்னத்தை சொல்கிறது, நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். ஆகையினாலும் இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு பொம்பளை பிள்ளைகளை தான் அழுப்ப பயந்தம் பார்த்தா ஆம்பளை பிள்ளைகளுக்கும் ஆபத்தாக இருக்குது. என்ன சாமி சொல்றீங்க? எதையும் தட்டி கேட்க முடியலைங்க. அடிக்கிறான்ல கூடி சேர்ந்து பார்த்தீங்களா இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்தான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடம் என்ற பாடசாலை மாணவனை சரியானவனாக இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய பாடசாலை. அது ஒரு கல்விக்கூடம், தெய்வீகமான இடம். ஆனால் பள்ளிக்கூடமே போதை கலாச்சாரமாக மாறிச்சுன்னா நாடு எப்படி உருப்படும்? மனசாட்சி இல்லை எல்லாருக்கும். நினச்சி பார்க்க வேணா, எல்லார் வீட்லையும் குடும்பம் இருக்குது, எல்லார் வீட்டுக்கும் புள்ள ஊட்டி இருக்குது, எல்லார் வாழ்க்கையும் நம்ம கையில் இருக்குது. ஆனாலும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆகையினால நான் என்ன சொல்ல வரேன், தென்னகமாம் இன்ப திருநாட்டில் ஏவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகால பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் எல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் நாளும் பேச வந்த கண்மணியே மகளே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி நத்தக்கோட்டை மக்கள் எல்லாம் என்றும் என் இதயக்கனி நல்லாயிருக்கும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறு. இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு. என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே, என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே, நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறு. இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு. ரசிக்கும் போது இன்பம் ஆசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை ஆசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை
அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு. கடந்து பயன் தர வேண்டும். கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும். விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக நன்றி 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 கைதட்டிய